சாகிற கடைசி நொடியில ஒரு மனுஷன் பொய் சொல்வானா? இல்ல அந்த இடத்துல இருந்த ஒரு இரத்த கையெழுத்து மொத்த போலீஸையுமே முட்டாளாக்கி இருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தில்லையின் மர்மங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போறது கொலையை விட கொடூரமான ஒரு துரோகத்தோட கதை. சென்னையில ஒரு பெரிய அபார்ட்மெண்ட். உள்ளே பிசினஸ்மேன் ரகுவரன் கழுத்து அறுபட்டு பிணமா கிடக்கார். பாடிக்கு பக்கத்திலேயே தரையில அவரோட ரத்தத்தாலேயே கதிர் அப்படின்னு ஒரு பேர் எழுதப்பட்டிருக்கு. கதிருங்கிறது வேற யாரும் இல்ல, ரகுவரனோட சொந்த தம்பி. சாட்சியே ரத்தத்துல எழுதி கொடுத்ததால போலீஸ் உடனே கதிரை கைது செஞ்சாங்க. கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சியான விஷயம் வெளியில வருது. ரகுவரன் சாகுறப்போ சுய நினைவோடவே இல்ல. அது மட்டும் இல்ல, அவர் வலது கை பழக்கம் உள்ளவர். ஆனா தரையில் இருந்த கையெழுத்து இடது கையால எழுதப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ ரகுவரன் அந்த பெயரை எழுதல. உண்மையான கொலையாளிதான். சாகர நிலையில் இருந்த ரகுவரன் கையை பிடிச்சு தம்பி பேரை எழுதி ஒரு நாடகத்தை ஆடி இருக்கான். யோசிச்சு பாருங்க, சொந்த தம்பியையே கொலை பழி சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பிளான் போட்ட அந்த உண்மையான கிரிமினல் யாரு? இது சொத்துக்காக நடந்த கொலையா, இல்ல பழி வாங்கும் படலமா? உண்மையான குற்றவாளி யாராயிருக்கும்னு உங்க மனசுல தோணுது? கமெண்ட்ல சொல்லுங்க. நீதிக்காக ஒரு லைக் தட்டிட்டு இதே மாதிரி மர்மங்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.